இசையிருக்க வீண்கவலை என் மனமே, தமிழ் இசையொன்றே நம் வாழ்வில் துணை தினமே. சிறப்பை பிறந்த மொழி என் செம்மொழியாம் தமிழ் மொழி. அத்தகைய சிறப்புகளை உடைய நம் தமிழ் மொழியை வளர்க்கும் நோக்கோடு ஆட்சிக்கு அமைப்பின் சதாசிவ கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களின் அனுசரணைகள் மக்கிரா விவேகானந்தா வித்யாலயத்தில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தமிழிசை வகுப்பில் பரிசளிப்பு விழாவிற்கு வருகை கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய அதிபர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஆரம்ப நிகழ்வாக இறைவணக்கத்தை நிறுத்துவதற்காக முதலாம், இரண்டாம் வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்களை அழைக்கின்றோம். திருச்சி
ருச்சிதா முருகவேல் அவர்களை சிறு உரையாற்றி தரம் 1 மாணவர்களுக்கான பரிசுகளையும் வழங்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இனிமையான வேலைக்காக இறைவனுக்கு முதற்கண் நன்றி. இங்கு வருகை தந்திருக்கும் எங்கள் மதிப்புக்குரிய இசை ஆசிரியர் மற்றும் அவரது சகோதரி, எங்களது ஆசிரியர்கள், அன்பார்ந்த பெற்றோர்கள், என் அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் இன்னொரு வணக்கம். உண்மையிலே மிகவும் சந்தோஷமாயிருக்கிறது. அதே நேரம் கொஞ்சம் மனவேதனையாகவும் இருக்கிறது. என்னென்னா, இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்ட பிள்ளைகளையும் பெற்றோரையும் நினைச்சு நான் ஆரம்பத்திலே இந்த வைபவத்தை ஆரம்பித்து வைக்கிற நேரம் இந்த தமிழ் மொழி இந்த இப்படி ஒரு வகுப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு வரப்பிரசாதம் என்று சொன்னா அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி இருக்கிறீங்க. அந்த வகையில் இங்கே வருகை தந்திருக்கிற பெற்றோருக்கு நான் தலை வணங்குகிறேன். நீங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்தி உங்களோட பிள்ளைகளை சரியாக வழிப்படுத்தி கொண்டு வரீங்க. இதில் அருமை ஒரு காலப்போக்கில் அதை விடுவித்த ஆக்களுக்கு விளங்கும் என்றதையும் நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரம் உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த மாணவர்கள நிகழ்வுகள் எல்லாம் எனக்கு அந்த நேரங்கள் பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது. சில சந்தர்ப்பங்கள் எனக்கும் கொஞ்சம் வேலைப்பளு காரணமாக கலந்து கொண்டு அவங்களோட ஈடுபட இல்லாமல் இருக்கிறது. இருந்தாலும் எங்களோட ஆசிரியர் அந்த அதுக்குரிய நாளாந்த நடக்கிற வகுப்புக்குரிய இதுகளை எல்லாம் நிகழ்வுகளை எல்லாம் வீடியோ புகைப்படங்களாக அந்த குழுவில் பகிர்றதால எனக்கு அதை பார்க்கக்கூடிய மாதிரி வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. அந்த வகையில் எனக்கும் அந்த நின்று நேரடியாக பார்க்கணுன்றதுலேருந்து நான் கொஞ்சம் விடுபட்டது. அந்த வகையில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். உண்மையிலேயே இதை நீங்கள் இந்த இருக்கிற பெற்றோர் கவனம் செலுத்திக் கொள்ளுங்க. நாங்கள் ஒரு ஆள் தான் மிஞ்சினாலும் பரவாயில்ல, அப்படி இல்லை இந்த மக்கள் இனிமேல் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த இதுக்கு பிறகு நீங்க கடைசி வரைக்கும் இதை தொடர்ச்சியா கொண்டு போகணும், உங்களோட பிள்ளைகளை வழிபடுத்தணும். கிழமையில எத்தனை நாள்? ஒரு வகுப்புக்கு 2 நாள். ஒரு வகுப்புக்கு ஆக 2 மணித்தியாலம் தான் வரப்போகுது உங்களுக்கு. உங்களோட வேலைப்படுவா இருந்தாலும் நான் இந்த இடத்துல முக்கியமா சொல்றது என்னன்னு சொன்னா, நாங்க இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுலையோ அந்த பிள்ளைகளுக்கு ஏனைய விடயங்கள் ஆடை அணிகலன்களை வேண்டி கொடுக்கறதுலையோ அவங்களுக்கு விரும்பினதெல்லாம் செய்யறதுலையோ இல்லை. அந்த அடிப்படை கல்வியை நாங்கள் சரியான முறையில் வழங்கணும். அந்த வகையில் எங்களோட எந்த ஒரு பிள்ளையும் தந்த தாய்மொழியில் ஒரு தெளிவான உச்சரிப்பு, ஒரு தெளிவான விளக்கம் இருக்கிற வரைக்கும் தான் இன்னொரு மொழியையும் தெளிவாக கற்க முடியும். அது ஆய்வு ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. அப்போ அந்த சின்ன வயதிலேயே இந்த தமிழ் மொழியை ஒரு உச்சரிப்பை அது இசையோட சேர்த்து படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அந்த வகையில் இவங்களுக்கு கடவுள் ஆசீர்வதிச்சிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன் எந்த அனுபவத்தில். அப்போ இதை நான் உங்கள்கிட்ட மிச்சம் சாதனையாக கேட்டுக்கொள்ளுறது என்னன்னா, தொடர்ச்சியாக இந்த மாணவர்களை அந்த வாரத்தில் வர 2 நாளும் என்ன வேலைப்படு இருந்தாலும் ஒரு அர்ப்பணிப்போட உங்களோட பிள்ளைகளுக்காக அந்த ஒரு வசதியை வழங்கி தொடங்குவீங்கன்னா அதில் அறுவடையை நீங்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாக அந்த இதில் கலந்து கொள்ளாதவங்களுக்கும் கலந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டை நீங்கள் விளங்கி கொள்ளுவீங்க என்றதை நான் இந்த இடத்துல ஒரு உறுதியாக தெரிவித்து கொள்கிறேன். ஏனென்றால் நான் ஒரு ஆசிரியர்ன்றதை தாண்டி தமிழ் மொழியில் ஒரு பற்றி வச்சு தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். இப்போ இருந்தாலும் இப்போ நான் ஒரு ஆங்கில ஆசிரியரை தான் கடமையாக நான் ஆசிரியர் பண்ணி இருந்தாலும் நான் தமிழுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கிறது. சில இடங்களில் தமிழுக்காகத்தான் நான் பணி இப்பயும் நான் மேலதிகமான சில பணிகள் தமிழுக்காகத்தான். என்னென்ன பிள்ளைகள் தமிழ்ன்ற எங்களோட தாய்மொழியை வளர்க்குறன்றதை தாண்டி எந்த ஒரு புள்ள எங்களோட சொந்த தாய்மொழியில பரிச்சயம் அடையுதோ அந்த பிள்ளையால தான் ஏனைய பாடங்களையும் கற்க முடியும், அதே நேரம் இன்னொரு மொழியையும் கற்க முடியும் என்றது ஆய்வு ரீதியாக நிறைய இடங்கள்ல நிரூபிக்கப்படுறது. பல்வேறு கல்வியலாளர்கள் அதை நிரூபிச்சிருக்கிறாங்க. நானும் அது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறேன். அந்த வகையில உண்மையிலே இப்படி ஒரு சந்தர்ப்பம் எந்த காலப்பகுதியில் இந்த பாடசாலை கிடைச்சது சந்தோஷப்படுறேன். அதை நீங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிற பெற்றோருக்கு நான் நன்றி உடையவர்களாக இருக்கிறேன். இந்த வகையில இந்த நிகழ்ச்சியை தொடர்றதுக்கு வாய்ப்பளித்து எனக்கும் வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக தரம் 2க்கான பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக ஆசிரியை திருமதி குமுதினி அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
வணக்கத்தை கூறிக்கொண்டது. தலைமை தாங்கி நடத்தி கொண்டும் மற்கிராம் விவேகானந்த வித்யாலய அதிபர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் சமூக வகுப்பு ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் நேர வணக்கத்தை கூறிக்கொண்டது. இந்த தமிழிசை வகுப்பானது சுமார் 2 மாத காலமாக நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் அதிபர் குறிப்பிட்டது போல சில மாணவர்களுக்கு தவறவிட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அது ஒரு சாதம் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய மாணவர்கள் அதில் கலந்து கொண்டு சிறப்பாக பாடல்களை மற்றும் திருக்குறள் போன்றவற்றை மனனம் செய்வதில் சிறப்பாக செயல்படுவதை நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம். எனினும் இதில் கலந்து கொள்ளாத மாணவர்களுக்கு எங்கள் சார்பில் நாங்கள் பெற்றோர்களுடன் கலந்துரையாடியுள்ளோம். இதில் கலந்து கொள்வதற்கு அவர்கள் கலந்து கொள்ளும் பட்சத்தில் முழு பயனையும் அடைய முடியும் என நினைக்கிறோம். மற்றும் இந்த ஆசிரியர் தொடர்பாக சில கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். அவர் மிகவும் மாணவர்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் மிகவும் எளிமையான முறையில் கொண்டு செல்வார். குறிப்பாக நானும் கலந்து கொண்ட வகையில் கருத்தை சொல்கிறேன். அவர்கள் திருக்குறளை மனனம் செய்வது மிக அழகாக முன்வைக்கிறார்கள். அது அந்த ஆசிரியை கொண்டு செல்லும் விதத்தில் தான் உள்ளது என்று எல்லோரும் கூறிக்கொள்வதை என்று கேட்டுக்கொண்டேன். மெட்டல் செவிமடுத்தல் மனனம் செய்தது என்பவற்றில் பிள்ளைகளை அவர் மிகவும் ஈடுபாடாக அந்த விஷயத்தில் கொண்டு சென்றார். அவருக்கு இந்த இடத்தில் நன்றி சொல்வதோடு இதற்கு அனுசரணை வழங்கிக் கொண்டும் ஆர்டிஎன் அமைப்பிற்கும் இதை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கு இந்த இடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இசையிருக்க வேண்கவலை என் மனமே தமிழ் இசையொன்றே நம் வாழ்வில் துணை தினமே. அடியார்கள் தமிழ் பாடி தினம் கழிதார். அடியார்கள் தமிழ் பாடி தினம் கழித்தாரதை அன்போடு கேட்டிறைவன் பரிசளித்தார். அடியார்கள் தமிழ் பாடி தினம் கழித்தாரதை அன்போடு கேட்டிறைவன் பரிசளித்தார். இசையிருக்க வேண்கவலை என் மனமே தமிழ் இசையொன்றே நம் வாழ்வில் துணை தினமே. அலை போல வரும் கவலை தான் மறையும். அலை போலே வருங்கவலை தான் மறையும். நல்ல அருந்தமிழ் இசை பாட உளம் நிறையும். நல்ல அருந்தமிழ் இசை பாட உளம் நிறையும். துன்பங்கள் துயரங்கள் தான் குறையும். துன்பங்கள் துயரங்கள் தான் குறையும். தமிழ் இசையொன்றே நெஞ்சினில் தினமுறையும். துன்பங்கள் துயரங்கள் தான் குறையும். தமிழ் இசையொன்றே நெஞ்சினில் தினமுறையும். இசையிருக்க வேண்கவலை என் மனமே தமிழ் இசையொன்றே நம் வாழ்வில் துணை தினமே.